தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கய்யா. ரீசெண்டாக நம்ம ஃபாலோ ஒருத்தங்க இந்த வீடியோ சென்ட் பண்ணி இதை பற்றி பேசி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுன்னு சொன்னாங்க. நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். மண்டை உடஞ்சு போயிட்டுமா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட போகிறாங்க. சம்மர்னாலே தெரியும்லாங்க, எல்லாருக்கும் தண்ணியிலே தான் இருக்கணும்னு தோணும். குளிங்க, யாரும் குளிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற முறையில் குளித்து தேவையில்லாமல் ஒரு தெரியல, பாவம் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது பையன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ அப்பா அம்மாக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். போகிறீங்கன்னா குளிச்சுட்டு பாதுகாப்பாக வந்துடுங்க, அது மாதிரி சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்க பசங்க கண்டிப்பாக போவாங்க, உங்களுக்கு கூட சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அப்பா அம்மா காத்துட்ருப்பாங்க, நீங்கள் போனீங்கன்னா திரும்பி வருவீங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வேலை இது பண்ணிக்காதீங்க. போங்க, குளிங்க, பாதுகாப்பாக வாங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பையனுக்காக நம்ம சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிப்போம்.